வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 3 ஆண்டுகளில் எப்படி இருந்தது என்பதை ஆய்வு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உயர்கல்வியை தீர்மானிப்பது 12ஆம் வகுப்பு தேர்வு என்றால் 12ஆம் வகுப்பை தீர்மானிப்பது 10ஆம் வகுப்பு முடிவுகள்தான். அந்த முடிவுகள் கடந்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துதான் வருகிறது. 2012ஆம் ஆண்டில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 86.20% பேர் தேர்ச்சி பெற்றனர். அதேபோல் 2013ஆம் ஆண்டில் 3% அதிகரித்து 89 இருந்தது. கடந்த ஆண்டில் 90.7 எட்டியது தேர்ச்சி விகிதம். எனினும் கடந்த ஆண்டு முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதை மறுக்க முடியாது. ஏனெனில் மாநில அளவில் முதலிடத்தை 499 மதிப்பெண்களுடன் 19 மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். 2ஆம் இடத்தை 498 மதிப்பெண்களுடன் 125 மாணவர்கள் பெற்றனர். 497 மதிப்பெண்கள் பெற்று 321 பேர் 3வது இடத்தை பிடித்தனர். இது தவிர சென்டம் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையோ 5 இலக்க எண்ணாகவே இருந்தது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 90.6% தொடர்ந்தது. 10ஆம் வகுப்பு அதாவது ஆச்சரியத்தில் ஆழ்த்திய 10ஆம் வகுப்பு முடிவுகளும் இந்த ஆண்டும் அதே போல் தொடருமா? சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் அபிநயா.